காட்டில் மழைக்காலம். ஒரு அழகான காட்டுல மீனுங்கிற ஒரு குருவி வாழ்ந்து வந்துச்சு. மீனு குருவி ஒரு நாட்களுக்கு முன்பாக தான் தன்னோட வீட்டுல 2 முட்டைகளை இட்டிருந்துச்சு. அது தான் முட்டைகளை அடகாத்தபடியே ரொம்ப சந்தோஷமா தன்னோட கூட்டுல உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த சமயத்துல அந்த பக்கமா ஒரு மலை மேகம் வந்துச்சு. குருவி, உங்க காட்டுக்கு நான் ஒரு செய்தியை சொல்லத்தான் வந்திருக்கேன். இன்னும் 2 நாட்கள்ல உங்க காட்டுல பலமான மழை பெய்ய போகுது. மழையோட பலத்த காற்றும் வீச போகுது. நீங்க எல்லாரும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. மலை மேகமே, இந்த செய்தியை சொன்னதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த செய்திய காட்டுல இருக்கிற மற்ற பறவைகளுக்கும் போய் சொல்லணும். நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேகம் அங்கிருந்து போயிடுச்சு. அப்படின்னு சொன்ன மலை மேகம் இந்த செய்திய மற்ற பறவைகள் கிட்ட சொல்றதுக்காக போச்சு. ராணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 2 நாட்கள்ல நம்ம காட்டுல பலமான மழை பெய்ய போகுது. நான் விறகு கட்டைகளை எடுக்கிறதுக்கு தான் புறப்படுறேன். நீயும் காலுவ கூட்டிக்கிட்டு சீக்கிரமா விறகு கட்டைகளை எடு. மழைக்கு முன்னாடி வீட்டை கட்டிக்கோ. லூசி, நீ சொல்லிதான் எனக்கு இந்த செய்தியே தெரியும். நான் இப்பவே காலுவ கூட்டிக்கிட்டு விறகு கட்டைகளை சேகரிக்க வேலைய பாக்குறேன். பிறகு லூசி புறா விறகு கட்டைகளை தேடி அங்கிருந்து பறந்து போச்சு. காட்டுல இருந்த மற்ற பறவைகளும் மழைக்காலத்துக்காக வீடு கட்டுற வேலைய ரொம்ப தீவிரமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காலு, சீக்கிரம் எழும்புங்க. எல்லா பறவைகளும் வீடு கட்டுற வேலைய ரொம்ப தீவிரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2 நாட்கள்ல நம்ம காட்டுல பெரிய மழை வரப்போகுதான். எல்லா பறவைகளும் விறகு கட்டைகளை தேடி ரொம்ப சுறுசுறுப்பா பறந்துகிட்டு இருக்காங்க. நானும் இப்பவே விறகு கட்டைகளை தேடினாதான் எனக்கும் கிடைக்கும். என் முட்டைகளை பாதுகாப்பா இலைகளால மூடி வச்சுட்டு போலாம் அப்படின்னு சொன்ன மீனு குருவி தான் முட்டைகளை இலைகளால மறைச்சு வச்சுட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே விறகு கட்டைகளை தேடி போன லூசி புறாவுக்கு நிறைய விறகு குச்சிகள் இருக்கிற இடம் தென்பட்டுச்சு. ஆஹா, எனக்கு இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் தான். சீக்கிரம் இந்த விறகு கட்டைகளை எடுத்து நான் என்னோட வீட்டை கட்டி முடிக்க போறேன் அப்படின்னு சொன்ன லூசி புறா கொஞ்ச நேரத்திலேயே தனக்கான ஒரு அழகான சின்ன வீட்டையும் கட்டிக்கிச்சு. மிட்டு கிளிக்கும் ரொம்ப சீக்கிரமாவே ஒரு ஆற்றங்கரை பக்கமா நிறைய விறகு குச்சிகள் கிடைச்சது. அப்பாடா, எப்படியோ மரக்குச்சிகளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே இத வச்சு சீக்கிரம் எனக்கான வீட்டை கட்ட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன மிட்டு கிளி உயரமான தென்னை மரத்துல தனக்கான ஒரு சின்ன வீட்டையும் கட்டிக்கிச்சு. மீனு குருவி ரொம்ப நேரமா விறகு கட்டைகளை தேடி பறந்துகிட்டு இருந்துச்சு. அதே நேரத்துல காலுவும் ராணியும் ரொம்ப தாமதமா விறகு கட்டைகளை தேடி பறந்துகிட்டு இருந்தாங்க. மீனுக்குருவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப உயரமா பறந்து விறகு கட்டைகளை தேடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல மீனுக்குருவியோட எதிர் திசையில காலுவும் ராணியும் பறந்து வந்தாங்க. ஒரு பெரிய மர அடிவாரத்தோட பக்கத்துல மீனுக்குருவியோட கண்களுக்கு கொஞ்சம் விறகு கட்டைகள் தென்பட்டுச்சு. அப்பாடா, இவ்வளோ விறகு கட்டைகளாவது எனக்கு கிடைச்சதே. இத வச்சு ஒரு சின்ன வீட்டையாச்சும் நான் சீக்கிரம் கட்டிடணும். காலு, எல்லாம் உங்களாலதான். பாருங்க, மற்ற பறவைகள் வந்து எல்லா விறகு குச்சிகளையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு வர வர தூக்கம் அதிகமாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தேடி பார்க்கலாம். கண்டிப்பா விறகு கட்டைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு 2 காகங்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் மீனுக்குருவி அங்க கிடக்கிற விறகு கட்டைகளை எல்லாம் ஒண்ணு சேர்த்து அதை ஒரு கயிற்றால கட்டிக்கிட்டு இருந்துச்சு. இத மரத்து மேல உட்கார்ந்திருந்த காலுவும் ராணியும் பார்த்தாங்க. ராணி, உனக்கு விறகு கட்டைகள் தானே வேணும்? என் கூட வா, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு பேசிக்கிட்ட காலுவும் ராணியும் மீனுக்குருவி கிட்ட பறந்து போனாங்க. மீனு, எங்களோட விறகு கட்டைகளுக்கு பக்கத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நானும் ராணியும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விறகு கட்டைகளை அடுக்கி வச்சோம். கொஞ்ச நேரம் சாப்பிடுறதுக்காக வெளியே போனோம். அந்த நேரத்துல நீ வந்து எங்க விறகு கட்டைகளை திருட பாக்குறியா? இல்ல, இது நான் கண்டுபிடிச்ச விறகு கட்டைகள். நான் தான் இத ஒவ்வொன்னா அடுக்கி வச்சிருக்கேன். ஹே மீனு, பொய் சொல்லாத. இது எங்களோட விறகு கட்டைகள். நீ இங்க இருந்து ஓடிடு. ஆமா குருவி, நீ எங்க கிட்ட வாக்குவாதம் பண்ண உன் வீட்டுல முட்டை இருக்கிற விஷயத்த நான் கழுகு கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ, வேண்டாம் காலோனா, வேண்டாம். நான் இப்பவே இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காகங்களோட மிரட்டலுக்கு பயந்துடுச்சு. அது தான் முட்டைகளை காப்பாத்திக்கிறதுக்காக அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் தங்களுக்குன்னு ஒரு தனித்தனி வீட்டை கட்டிக்கிட்டாங்க. மழை மேகம் சொன்னபடியே காட்டுல மழைக்காலம் தொடங்க ஆரம்பிச்சது. வானம் முழுவதும் கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சது. இத பார்த்து மீனுக்குருவி ரொம்ப பயந்துடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே
காட்டுல அதிக கனமழை பெய்ய ஆரம்பிச்சது. வெட்டுக்கிளி ரொம்ப சந்தோஷமா தான் வீட்டுல இருந்து மழைய ரசிச்சது. காகங்களும் மற்ற பறவைகளும் அவங்க கட்டின வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. லூசி புறாவும் தான் கட்டின சின்ன வீட்டுல இருந்தபடியே ரொம்ப சந்தோஷமா அந்த அடைமழைய ரசிச்சது. அப்பாவி மீனுக்குருவியோ தான் 2 முட்டைகளும் நனையக்கூடாதுன்னு தன்னோட ரெக்கையாலேயே தான் முட்டைகளை பாதுகாத்துச்சு. ஆனா மழையோட தாக்கம் அதிகமாகிக்கிட்டே இருந்ததுனால மீனுக்குருவியோட கூடு முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்துடுச்சு. அட கடவுளே, இதுக்கு மேலேயும் என் முட்டைகளை என்னால பாதுகாக்க முடியாது. இப்பவே முட்டைகளை எடுத்துக்கிட்டு வேற எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் 2 முட்டைகளையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. ரொம்ப தூரம் பறந்து போன மீனுக்குருவியோட கண்களுக்கு ஒரு காளான் வீடு தென்பட்டுச்சு. உடனே மீனுக்குருவியும் அந்த வீட்டோட கதவை தட்டுச்சு. வீட்டுக்குள்ள இருந்து ஒரு அழகான வனதேவதை வெளியே வந்தாங்க. என்னாச்சு குருவி, நீ மழை காலத்துக்காக உன் வீட்டை கட்டிக்கலையா? எதுக்கு இந்த மழையில நனைஞ்சபடியே வந்திருக்க? வனதேவதையே, நான் வீடு கட்டுறதுக்காக விறகு குச்சிகளை சேமிச்சேன். ஆனா 2 காகங்கள் என்ன மிரட்டி என்கிட்ட இருந்த விறகு கட்டைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே வனதேவதை ஒரு மந்திர தண்ணிய மீனு கிட்ட கொடுத்தாங்க. குருவி, நீ கவலைப்படாதே. மழை நின்றதும் இந்த மந்திர நீரை உனக்கு விருப்பமான பழமரத்தின் மீது ஊற்று. உனக்கென்று ஒரு பெரிய பழ வீடு வரும். அதற்குள்ளே உன் முட்டையை வைத்துக்கொண்டு நீயும் பாதுகாப்பாக இருக்கலாம். வனதேவதையே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. காட்டுல ஒரு வழியா மழையும் நின்னுச்சு. மீனுக்குருவி வனதேவதை சொன்ன மாதிரியே அந்த மந்திர தண்ணீரை ஒரு ஆப்பிள் மரத்து மேல ஊத்துச்சு. உடனே அந்த மரத்துல இருந்த ஒரு ஆப்பிள் பழம் ஒரு பெரிய பழமா மாறிடுச்சு. மீனுக்குருவியும் அந்த பெரிய ஆப்பிள் பழத்து மேல துளையிட்டு அதை தனக்கான ஒரு அழகான வீடா மாத்திக்கிச்சு. அன்னைக்கு மறுபடியும் காட்டுல ரொம்ப பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. மீனுக்குருவியோ தன்னோட ஆப்பிள் வீட்டுல ரொம்ப பாதுகாப்பா உட்கார்ந்துருந்துச்சு. தான் முட்டைகளை அடகாத்தபடியே தான் வீட்டுல இருந்து ரொம்ப சந்தோஷமா மழைய ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு பலமான காற்று வீசினதுனால லூசி புறாவோட வீடு அப்படியே அந்த காற்றுல பறந்து போயிடுச்சு. மிட்டுக்கிளியோட வீடும் அந்த மழையை தாக்கு செய்ய முடியாம உடைஞ்சு போயிடுச்சு. காகங்களோட வீடும் மழையை எதிர்கொள்ள முடியாம ரொம்ப சுக்கு நூறா உடைஞ்சு போயிடுச்சு. இதனால எல்லா பறவைகளும் மீனுக்குருவியோட ஆப்பிள் வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. மீனு, உனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பிள் பழம் எங்கிருந்து கிடைச்சது? எங்க வீடெல்லாம் மழையில இடிஞ்சு போயிடுச்சு. தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லு. நாங்களும் அப்பதான் இந்த மழையில இருந்து எங்களை பாதுகாத்துக்க முடியும். லூசி அக்கா, கவலைப்படாதீங்க. நம்ம காட்டுல இருக்கிற மலையடிவாரத்துல ஒரு பெரிய காளான் வீடு இருக்கு. இந்த வீட்டுல இருக்கிற தேவதை தான் எனக்கு இந்த பெரிய ஆப்பிள் பழத்தை கொடுத்தாங்க. மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே எல்லா பறவைகளும் வனதேவதை கிட்ட போய் தங்களுக்கு உதவி செய்யும்படி கேட்டாங்க. உடனே வனதேவதை லூசி புறாவுக்கும் மிட்டுக்கிளிக்கும் மந்திர தண்ணீரை கொடுத்து அனுப்புனாங்க. ஹே காகங்களே, நீங்க அந்த குருவிக்கு ரொம்ப மோசமான செயலை செய்திருக்கீங்க. நீங்க செய்த செயலுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். உங்களுக்கு நான் என்னோட மந்திர தண்ணீரை தரமாட்டேன். பிறகு மழைக்காலம் முடிகிறது வர 2 காகங்களும் மழையில நனைஞ்சபடியே உட்கார்ந்து இருந்தாங்க. இனிமே அவங்க யாரையும் மிரட்டி அவங்களுக்கு சொந்தமான பொருட்களை பறிக்க கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க. காகங்களின் அறுவடை. ஒரு சமயம் ஒரு அழகான காட்டுல மழைக்காலம் நெருங்கிக்கிட்டே இருந்துச்சு. இதனால அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகள் எல்லாம் தங்களோட வீடை உறுதியா கட்டி முடிக்கிறதுக்காக மரக்கட்டைகளை சேமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க பாருங்க, அங்கேயும் ஒரு மரக்குச்சி இருக்கு. அதையும் பறிச்சு கீழே போடுங்க. தன் மனைவி லூசி இப்படி சொன்னதுமே கபூத்தரும் அந்த மரக்குச்சிய பறிச்சு கீழே போட்டுச்சு. லூசி, கயிறு எடு. இப்போவே எல்லா மரக்கட்டைகளையும் சேர்த்து கட்டிடுவோம். என்னங்க, நான் கயிறு எடுத்துட்டு வரல. நான் நீங்க கயிறு எடுத்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்போ என்ன பண்றது? சரி வா, நாம 2 பேரும் வீட்டுக்கு போய் கயிறு எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொன்ன லூசி புறாவும் கபூத்தரும் கயிறு எடுக்கிறதுக்காக அங்கிருந்து பறந்து போனாங்க. கலு, இன்னைக்காவது நீங்க காய்ந்த மரக்கட்சிகளை எடுத்துட்டு வாங்க. மழைக்காலம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ராணி, நம்ம காட்டுல இப்போ காய்ந்த மரக்கட்டைகள் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் முடிஞ்ச அளவு தேடி பாக்குறேன். அப்படி இல்லைன்னா மூங்கில் மரத்தை வெட்டி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் ஒரு கயிற்றை எடுத்துக்கிட்டு காய்ந்த மரங்களை தேடி அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த சமயத்துல காலுக்காகவும் ஒரு இடத்துல நிறைய காய்ந்த மரக்கட்டைகள் கிடக்கிறத பார்த்துச்சு. அட,
இவ்ளோ மரக்கட்டைகள் இங்க தனியா கிடக்கு. இது யாரு பறிச்சு போட்டிருப்பா? அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் அங்கேயும் இங்கேயும் பார்த்துச்சு. சுத்தி யாருமே இல்லாததுனால காலுக்காகவும் வேகமா அந்த மரக்கட்டைகளை கட்டி என்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே 2 புறாக்களும் தங்களோட மரக்கட்டைகள் இருந்த இடத்துக்கு வந்தாங்க. ஐயோ, நாம கஷ்டப்பட்டு எடுத்து வச்ச மரக்கட்டைகளை யார் எடுத்துட்டு போயிருப்பா? லூசி, ஒருவேளை வீடு கட்டுறதுக்கு மரக்கட்டைகள் தேடுற வேற ஏதாச்சும் பறவைகள் தெரியாம எடுத்துட்டு போயிருப்பாங்க. நாம ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கும் போய் கேட்கலாம் அப்படின்னு சொன்ன புறா காட்டுல இருந்த மற்ற பறவைகளோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. சோட்டு அண்ணு, நாங்க மலையடி வாரத்துல கொஞ்சம் காய்ந்த மரக்குச்சிகளை எடுத்து வச்சிருந்தோம். நீங்க தெரியாம ஏதாச்சும் அந்த குச்சிகளை எடுத்தீங்களா? இல்ல புறான்னு, நான் இப்பதான் என் வீட்டை கட்டி முடிச்சேன். எனக்கு எதுக்கு மரக்கட்டைகள்? நான் எடுக்கல. நீங்க வேற யாராச்சும் வீட்டுல போய் கேட்டு பாருங்க. பிறகு 2 புறாக்களும் காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. காகத்தோட வீட்டு முன்னாடி மரக்கட்டைகள் இருக்கிறத பார்த்த 2 புறாக்களுக்கும் அது தங்களோட மரக்கட்டைகள்னு புரிஞ்சுது. என்னங்க, இது நம்மளோட மரக்கட்டைகள் தான். அந்த காகங்கள் நம்மளோட மரக்கட்டைகளை தேடி கொண்டு வந்திருக்காங்க. புறாவோட சத்தம் கேட்டதுமே ராணி காகம் தான் வீட்டுல இருந்து வெளியே வந்துச்சு. ராணி, இது உனக்கே நல்லா இருக்கா? இது நாங்க கஷ்டப்பட்டு இன்னைக்கு முழுவதும் எடுத்து வச்ச மரக்கட்டைகள். இதை எதுக்காக நீ எடுத்துட்டு வந்த? ஒழுங்கா இந்த மரக்கட்டைகளை எங்க கிட்ட கொடுத்துடு. இந்த மரக்கட்டைகள்ல உங்க 2 பேரோட பேரையுமா எழுதி வச்சிருக்கு. இது நானும் காலுவும் எடுத்துட்டு வந்த மரக்கட்டைகள். இதை நான் யாருக்கும் கொடுக்க முடியாது. இது என் கணவரோட காதுக்கு விழுந்துச்சு. உங்க 2 பேரையும் அடிச்சு கொன்னுடுவாரு. 2 புறாக்களும் ரொம்ப பலவீனமா இருந்தாங்க. இதனால அந்த ராணிக்காக சொன்ன பேச்சுக்கு பயந்துகிட்டு எதுவுமே பேசாம மறுபடியும் மரக்கட்டைகளை சேமிக்க ஆரம்பிச்சாங்க. ராணி, அந்த புறாக்கள் போயிடுச்சா? ஆமா காலு, உங்க பேரை சொன்னதுமே பயந்து ஓடிட்டாங்க. நல்ல வேளை, அந்த புறாக்களால என்னோட வேலை ஈஸியாச்சு. இல்லைன்னா காய்ந்த மரக்கட்டைகளை தேடி இந்த காடு முழுவதும் ரொம்ப தூரம் நான் அலைஞ்சிருக்க வேண்டியது இருக்கும். அப்படின்னு சொன்ன காகங்கள் அந்த மரக்கட்டைகளை வச்சு தங்களோட வீட்டின் மேற்கூரைய சரி பண்ணாங்க. அலுவும் ராணியும் எப்பவுமே இப்படிதான். அவங்க காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளையும் பயமுறுத்துவாங்க. 2 பேரும் சேர்ந்து மற்ற பறவைகளை அடிச்சு அவங்களோட உணவையும் வாங்கி சாப்பிடுவாங்க. இதனால காலு ராணினா அந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் ஒரு வித பயம் இருந்துச்சு. அந்த காட்டுல மீனுங்கிற ஒரு குருவி இருந்துச்சு. அந்த குருவி தனக்கு சொந்தமா நிறைய நெல் பயிர்களை பயிரிட்டு இருந்துச்சு. நெல் பயிர்களும் விளைஞ்சு இப்ப அறுவடை நேரத்துக்கு தயாரா இருந்துச்சு. மகனே ஜக்கு, நான் சோட்டு அண்ணாவை கூட்டிட்டு வரேன். இந்த வயல் முழுவதும் நாம ஒத்தைக்கு அறுவடை செய்ய முடியாது. அம்மா, நான் ரொம்ப களைப்பா இருக்கேன். நான் வீட்டுக்கு போறேம்மா. நீங்க இந்த வேலையை பாத்துக்கோங்க. சரி ஜக்கு, நீ வீட்டுக்கு போய் ஓய்விடு. அம்மா வீட்டுக்கு வர கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி சோட்டுவை கூப்பிடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. குழந்தை ஜக்குவோ தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இந்த நேரத்துல 2 மோசமான காகங்களும் அந்த பக்கமா பறந்து வந்தாங்க. காலு, எவ்வளோ பயிர்கள் இருக்கு பாருங்க. இந்த பயிர்களை எல்லாம் அறுவடை செய்து நம்ம வீட்டுல வச்சா ஒரு வருஷத்துக்கு நமக்கு உணவுக்கு கவலையே இல்ல. ஆமா ராணி, நல்ல விஷயங்களை பண்றதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? வா, சீக்கிரம் இந்த பயிரை எல்லாம் அறுவடை செய்து எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்ன காலுவும் ராணியும் ரொம்ப வேகமா எல்லா பயிர்களையும் அறுவடை பண்ணாங்க. பிறகு யாரும் பார்க்காதபடி அந்த பயிர்களை எல்லாம் ஒரு வைக்கல் முட்டையில கட்டிக்கிட்டு வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. சொட்டு அண்ணா, என்னோட நெற்பயிர்களை அறுவடை செய்ய நீங்க எனக்கு உதவி செய்றீங்களா? நீங்க அப்படி பண்ணா நான் உங்களுக்கு சரி பாதியான நெற்பயிர்களை தரேன். கண்டிப்பா மீனு, நான் வரேன். மழைக்காலத்துல எனக்கும் கொஞ்சம் உணவு தேவைப்படுது. நான் உனக்கு நிச்சயமா உதவி செய்யறேன். மீனுக்குருவியும் சோட்டுக்கிளிய கூட்டிக்கிட்டு தன்னோட வயலுக்கு வந்துச்சு. அட கடவுளே, இங்க இருந்த என்னோட நெற்பயிர்கள் எல்லாம் எங்க போச்சு? யார் என்னோட நெற்பயிர்கள் எல்லாம் திருடி இருப்பா? மீனு, இது கண்டிப்பா அந்த காகங்களோட வேலையா தான் இருக்கும். நேற்றைக்கு லூசி புறாவோட மரக்கட்டைகளையும் அந்த 2 காகங்கள் திருடிட்டாங்க. நிச்சயமா நீ அவங்க வீட்டுக்கு போய் கேட்டா உன்னோட நெற்பயிர்கள் திரும்பி கிடைக்கும்னு நினைக்கிறேன். 2 காகங்களும் அவங்க திருடிய பயிரை தங்களோட வீட்டுல பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. காலு, நாம ரொம்ப நாள் இந்த தானியத்தை நம்ம வீட்டுல வச்சிருக்கிறது பாதுகாப்பு இருக்காது. அதனால ராத்திரி நேரத்திலேயே இந்த தானிய மூட்டையை எடுத்து என்னோட அம்மா வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். அட ராணி, உன்னோட ஐடியா நல்லா தான் இருக்கு. அப்படியே செஞ்சிடுவோம் அப்படின்னு 2 காகங்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் வீட்டோட கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அலு, இது கண்டிப்பா அந்த மீனுக்குருவியா தான் இருக்கும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ராணி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்.
அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தான் வீட்டோட கதவை திறந்து வெளியே வந்துச்சு. அனு, இது உனக்கே நல்லா இருக்கா? நான் கஷ்டப்பட்டு இத்தனை நாளா விளைவிச்ச பயிரை நீ அறுவடை செய்து எடுத்துட்டு வந்திருக்க. மீனு, நீ என்ன சொல்ற? நான் எதுக்காக உன் பயிரை எடுத்துட்டு வரணும்? காலையில இருந்தே என் மனைவிக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு. எந்த மருந்து கொடுத்தும் அவளுக்கு சரியாகல. நான் அதை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். காலையில இருந்து காய்ச்சலா இருக்கிற என் மனைவி பக்கத்துல தான் நான் இருக்கேன். காலு அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் தேவையில்லாம உங்க மேல சந்தேகப்பட்டுட்டேன். திருட்டு ஆந்தைகள் தான் நிச்சயமா என் பயிரை அறுவடை செஞ்சிருப்பாங்க. மீனு தங்கச்சி, என் மனைவிக்கு மட்டும் இந்த நேரம் உடம்பு சரியா இருந்தா நான் கண்டிப்பா உனக்காக அந்த ஆந்தைகள் கிட்ட சண்டை போட்டிருப்பேன். உடனே மீனுக்குருவியும் காலு காகத்துக்கிட்ட எதுவுமே சொல்லாம அங்கிருந்து பறந்து போச்சு. காலு, நீங்க நல்ல கதை சொன்னீங்க. அந்த குருவி நல்லா ஏமாந்துடுச்சு. சரி ராணி, இப்ப நம்ம வீட்ல படுத்து தூங்குவோம். ராத்திரி நமக்கு நிறைய வேலை இருக்கு. அதே நேரத்துல அப்பாவி மீனுக்குருவியோ ஏமாற்றத்தோட தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. காலுவும் ராணியும் அவங்களோட திட்டப்படி பயிரை எடுத்துக்கிட்டு தான் அம்மாவோட காட்டுக்கு பறந்து போனாங்க. அது ராத்திரி நேரமா இருந்ததுனால எந்த பறவைகளும் காலுவையும் ராணியையும் பார்க்கல. திடீர்னு காட்டுல மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப அதிகமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தனால 2 காகங்களாலையும் அந்த பயிர் மூட்டைய தூக்கிக்கிட்டு ரொம்ப தூரம் பறக்க முடியல. காலு, என்னால இந்த மூட்டையை தூக்கிட்டு பறக்க முடியல. கொஞ்ச நேரம் எங்கேயாவது இந்த மூட்டையை வச்சுட்டு ஓய்வெடுப்போம் அப்படின்னு சொன்ன 2 காகங்களும் அந்த நெல் மூட்டையை இறக்கி வச்சுட்டு அது மேல உட்கார்ந்து ஓய்வெடுத்தாங்க. காலு, எனக்கு ரொம்ப குளிருது. எனக்கு இப்போ ஏதாச்சும் வெதுவெதுப்பான இடம் வேணும். ராணி, இந்த நேரத்துல நாம அந்த இடத்துக்கு எங்க போறது? மழை வேற எப்போ நிக்கும்னு தெரியல. ஐடியா ராணி, இந்த வைக்கோல் ரொம்ப வெதுவெதுப்பா இருக்கும். நம்ம இந்த வைக்கோலை நம்ம தலைக்கு மேல பிடிச்சிட்டு நிப்போம் அப்படின்னு சொன்ன காலுவும் ராணியும் குளிர்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக அந்த வைக்கோல் மூட்டைய தங்களோட தலையில தூக்கிக்கிட்டு நின்னாங்க. ஆனா மழை நீர் அந்த வைக்கோல் மூட்டையில விழ வைக்கோல் அதிகமான ஈரத்தை உரிய ஆரம்பிச்சது. வைக்கோல் மூட்டையோட கனம் தாங்க முடியாம காலு மற்றும் ராணியோட மேல அது விழுந்துச்சு. காலு, எங்க இருக்கீங்க? தயவு செஞ்சு காப்பாத்துங்க. இந்த மூட்டை என்ன நெரிச்சு கொன்னுடும் போல இருக்கு. ராணி, என்னாலே இந்த மூட்டையில இருந்து வெளியே வர முடியல. நானும் மாட்டிக்கிட்டேன். அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. அந்த பக்கமா வந்த சோட்டு கிளி மீனுவோட நெற்பயிர்கள் இருக்கிறத பார்த்து அந்த விஷயத்த மீனுக்குருவி கிட்ட சொல்லுச்சு. மீனுக்குருவியும் அந்த நெற்பயிர்களை ஆலைக்கு கொண்டு போகிறதுக்காக பிரிச்சு பார்த்துச்சு. காலுவும் ராணியும் இறந்து கிடக்கிறத 2 பறவைகளும் பார்த்தாங்க. சொட்டு அண்ணா, இத பார்க்கும்போது சின்ன வயசுல எங்க அம்மா சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. தீய செயல்களை செய்தா தீய பயன்தான் நமக்கு காத்திருக்கும்.